டே அந்த அலாரம் ஆஃப் பண்ண. சரி ஆஃப் பண்ணுறேன். பட் நீ தான் ஃபஸ்ட்டு போய் ரெடி ஆகணும். அதுக்கு ஓகேனா சொல்லு, நான் ஆஃப் பண்ணுறேன். டேய் நேற்று நான் தான் ஃபஸ்ட்டு போய் ரெடி ஆகினேன், அதனால நீ இன்னைக்கு ஃபஸ்ட்டு போய் ரெடி ஆவேண்டா. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, முடியாதுக்கா, தூக்கமாக வருதுக்கா. டேய் டெய்லி நீ இப்படி தான் பண்ணுற. ஃபஸ்ட்டு நீ போய் அலாரத்தை ஆஃப் பண்ணு, அதுக்கப்புறம் போய் ரெடி ஆகு. அங்கே என்னடா உசு உசுன்னு இருக்க? அக்கா 1 மினிட் இங்கே வாயேன். அக்கா நான் பண்ணுற மாதிரியே பண்ணேன். நல்ல ஸ்மெல் வருதுல்ல. வா வா போய் பார்க்கலாம் வா. அம்மா என்னம்மா இன்னைக்கு இவ்வளோ சூப்பராக சமைச்சு வச்சிருக்கீங்க? என்ன ஸ்பெஷலு? டேய் டாக்கிங்கில் சீட்டிங் போடுறா. 2 பேர் சாப்பிடுங்க, அப்புறமா சொல்கிறேன். சரி நீங்கள் 2 பேர் சாப்பிடுங்க, நான் போய் ஸ்வீட் எடுத்துகிட்டு வரேன். அப்பா நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா, சூப்பராக இருந்துச்சுமா. சரிம்மா சொல்லுங்க, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? அது சொல்லவே இல்லை. இன்னைக்கு இது என்ன மாதம் சொல்லுங்க? செப்டம்பர். தமிழில் சொல்லுங்க. நாளையிலேருந்து புரட்டாசி, அடுத்த 1 மாசத்துக்கு நோ நான்வெஜ். ஐயோ என்னக்கா இந்த கெட்டப்பு இவ்வளோ காமெடியாக இருக்க? தம்பி கொஞ்சம் இருப்பா. எப்படி நல்லா இருக்கா? மா என்னம்மா இப்படி பண்ணி வச்சுக்கீங்க? இரு சொல்றேன், இரு. அக்கா நம்ம ஏன்க்கா இங்கே நின்றுட்டு இருக்கோம்? தம்பி உனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ல? எஸ். அப்போ அக்கா சொல்றது அப்படியே சொல்லு பார்க்கலாம். என்ன? கோவிந்தா கோவிந்தா. இதுக்கு பேர் அது இல்லை. இல்லை இல்லை நீ யோசிக்கிறதுலாம் இல்லை, ஜஸ்ட் அக்காவை ஃபாலோ பண்ணினா சீக்கிரமாக வீட்டுக்கு ஓ போகலாம். சரி நம்ம போகலாம். அகில் இப்போ அக்கா எப்படி சொல்கிறனோ அப்படியே பாடு, அப்போ தான் வெளியில் வருவாங்க. அக்கா நான் வேணா டிஃப்ரெண்ட்டாக பாடுவா? எப்படி ட்ரை பண்ணு. கோவிந்து கோவிந்து கோவிந்து. நான் தான் சொன்னல, இப்படிலாம் பாடினா ஒருத்தர் கூட வெளியே வர மாட்டாங்க. அக்கா எப்படி சொன்னேனோ அந்த மாதிரியே பாடு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. டேய் வாங்கடா பசங்களா, அம்மா அண்ணா இந்த வீக்கே சாமி கும்பிட்றாங்களா? ஆமாம் அங்கிள். சரி இருங்க, நான் போய் இதை அரிசி எடுத்துகிட்டு வரேன். இந்தாங்க அம்மா, வாங்கிக்கோங்க.
ஏய் நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும். இது அது இல்லை. ஓ சரி கணத்தில் ஓடு. சரிடா பசங்களா, அங்கிள் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்து போங்க. சரிங்க அங்கிள். சரிடா, நம்ம நெக்ஸ்ட் வீட்டுக்கு போகலாமா? அக்கா, நம்ம ரம்யா ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? என்னது அங்கேயா? நான்லாம் வரல. ஏன்? ஏவா? அங்கே போனா நான் கோவிந்தான்னு சொல்கிறேனோ இல்லையோ, அவங்க வீட்டுக்குள்ளேருந்து ஒரு நாய்க்குட்டி ஓடி வரும். அதுக்கிட்ட இருந்துலாம் என்னால் ஓட முடியாதுப்பா. அகில், உனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படிங்கிறதுக்காக என் லெக் பீஸ் அதுக்கு ஃபுட்டாலாம் கொடுக்க முடியாது. சரி, அப்போ நீயே சொல்லுக்க, எங்கே போகலாம்? நம்ம இப்போ ரமேஷ் அங்கிள் வீட்டுக்கு போகிறோம். இதே பாட்டு அங்கே போய் பாடுறோம், அரிசி வாங்குறோம், கிளம்பிக்கிட்டே இருக்கோம் வீட்டுக்கு. சரி வா. ரெடியா? ரெடிக்கா. லெட்ஸ் ஸ்டார்ட். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என்னடா இந்த பக்கம் இந்த கெட்டப்பில்? அங்கிள், உங்களுக்கு தெரியாது, வருஷம் வருஷம் நான் வரேன், இது ஒரு கொஸ்டின்னு கேட்டு போவீங்க. இல்லைடா, நீ வருஷம் வருஷம் வர, இவன் புது என்ட்ரியில் அதான். அங்கிள் சரி சரி சரி, 2 minutes, இதோ வந்துடுறேன். நல்ல வாசனை வருது. அக்கா, நோனோ, சாமியில் கண்ணை குத்தி ஃபைன். ஸ்மெல்லாம் பண்ண ஒன்றும் தப்பு இல்லைடா அகில். ஓ எங்க நீயும் பண்ணு. ஏய், என்னடா இங்கே மோந்து பார்த்துன்னு இருக்கிறீங்க? நல்ல வாசனை அடிக்குது. இல்லை, சரி, எவ்வளோ நேரம் மோந்து பார்த்துட்டே இருப்பீங்க? வாங்க சாப்பிட்டு போவீங்கள்ல, இட்லியும் மீன் குழம்பும் தான். அப்படியா சொல்றீங்க? அக்கா கண்ட்ரோல். அங்கிள், என் மைண்டை மாத்தாதீங்க. அழையா கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணிக்கோடி. நான் என்ன சொல்றேன்? என்ன, உங்கள் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அதானே? அதான் நானும் சொல்ல வந்தேன். அக்கா தப்பு. தம்பி, தப்பு பண்ணலாம், ஆனால் அது தப்பாக தான் பண்ணக்கூடாது. நீ பயப்படாத, அக்கா பார்த்துக்கிறேன். அங்கிள், உங்கள் ஃபேஸ் ஏன் இப்போ ஒரு மாதிரி மாறுது? டேய் தம்பி, நீ எங்கடா போற? ஹலோ ஜெயஸ்ரீ, இங்கே பாரு, உன் பொண்ணு புரட்டாசி எதுவுமா வீட்டுக்கு வந்து மீன் குழம்பு சாப்பிட்லாமா கறி குழம்பு சாப்பிட்லாமான்னு பேசிட்டு இருக்கா. உன்னை நான் எதுக்கு அமிச்சா, நீ என்ன பண்ணிட்டு வர? நான் கூட கண்ட்ரோலாக தான்மா இருந்தேன், ஆனால் அந்த ஸ்மெல் என்ன அப்படியே இழுத்துருச்சு. இழுக்கும் அப்படியே இழுத்தோன்னு வச்சன் வை, எல்லாம் இழுக்கும். ஏய், நீ இப்படி பண்றது பத்தாதான் இவ்வளவு ஏண்டி கெடுக்கிற? அம்மா, அப்போ கூட இது தப்புன்னு நான் சொன்னமா? தப்பெல்லாம் தப்பு இல்லாம பண்ணா தப்பு இல்லைன்னு சொன்னான். ஓஹோ, நீ நடிக்காதரா, ஐஸ்கிரீமுக்கு பிளான் பண்ண வந்தானே நீ. என்னது? ஒன்னுமா என்னமோ. 2 பேரும் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. இந்த மந்த் நோ நான்வெஜ், புரிஞ்சுதா? உனக்கு தான் நான் முக்கியமா சொல்றேன், இன்னொரு வாட்டி நீ இந்த மாதிரி பண்ண நான் கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான். ஆழியா, இன்னும் கொஞ்ச நாள் தான், எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணிடு. இப்போ ஒன்று பார்த்து தான் இந்த மாதிரிலாம் நடக்கணுமா? எப்படியாச்சும் கண்ட்ரோலாக இருக்கணும் ஆழியா. கண்ட்ரோல்.
தொட்டு மேல முட்டை மாறட்டா, நீ தொட்டு மேல சிக்கன் தரட்டா. ஏன்டா பாட்டுல கூட இந்த முட்டை பரோட்டா சிக்கன் தரட்டா இந்த மாதிரி தான் பாடுவியா? ஏன் இந்த கேரட் பொரியல், இந்த பீன்ஸ் பொரியல் இதுலலாம் யாரும் என்ன பாட்டு எழுதலையாடா? சோதி கதைங்கடா என்ன. இன்னொரு வாட்டி நீ ரீல்ஸே பண்ண வேணாம். வாங்கலாம். அம்மா என்ன லஞ்ச் இன்னைக்கு? இன்னைக்கா வாழைக்காவை நல்லா தவால மீன் வறுக்கிற மாதிரி வறுத்து வச்சிருக்கேன். இங்க பாத்தியா மஷ்ரூம் சிக்கன் தொக்கு மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். காலிஃப்ளவர் இருக்குல்ல அதை மட்டன் குருமா மாதிரி வெஜ்ஜில் ஒரு குருமா பண்ணி வச்சிருக்கேன். டாப் நாச்சா இருக்கும். தலைவலிக்குதேன்னு இவங்க கிட்ட வந்து பேசினா இவங்க இன்னும் தலைவலியை கொடுக்குறாங்க. அம்மா உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன். வெரி பேட் அட்மாஸ்பியர். ஏய் இரு, எங்க போற? மேல. அப்படி போறியா? ஏன்? இந்த சிக்கன் இருக்குல்ல சிக்கன் அது மாதிரியே நம்ம வெஜிடேரியன்ல பண்ணுவோம் தெரியுமா? அம்மா நீ கூட சாப்பிட்ட சிக்கன் மாதிரியே இருக்குன்னு சொல்வியே, அது பேர் சோயா சங்க்ஸ்மா. நேரடியா சொல்லுங்க. அந்த சோயா சங்க்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறியா? தயவு செஞ்சு போறேன். இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் போயே ஆகணும். வெரி பேட் அட்மாஸ்பியர். அங்கிள் சோயா சங்க்ஸ். நான் ஏதாவது காய்கறி இருக்கு. ஹலோ பாஸ். என்ன பாப்பா? என்ன பாப்பா? கடைக்கு வந்தால் இந்த கேரட் வேணும், பீன்ஸ் வேணும், அந்த உருளைக்கிழங்கு வேணும், இந்த மாதிரிலாம் கேட்க தெரியாதா? அது என்ன காய்கறி? கறியை வேற அழுத்தி சொல்றது. நான் இங்க இருந்து போற வரைக்கும் நீங்க ஒரு வாட்டி கறிகிறீங்க, அவ்வளவுதான். சரி பாப்பா, நான் அப்படியே ஒரு முட்டைக்கோஸ் இருக்கு. சீக்கிரம் அங்கிள், நான் வாங்கிட்டு போறேன். ஃபிஷ் ஃப்ரை கொஞ்சம் கிடைக்கும். ஐயோ இந்த இடமே சரியில்லையே. எனக்கு வேணாம், நான் கிளம்புறேன். ஏய் இன்னும் வெறும் கையோட வர? உனக்கு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு தானே வர சொன்னேன். என்ன பேசவே மாட்டேற எதுவுமே? எனக்கு இப்போ நான்வெஜ் சாப்பிடணும். உனக்கு தான் நான் வெஜ்ஜு நல்ல நான்வெஜ் மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன்ல. அம்மா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு செஞ்சாலும் அது நான்வெஜ்ஜா ஆகாது. உன்னால ஒரு மாசம் சாமிக்காக பொறுத்துக்க முடியாதா? இருக்க முடியும், ஆனா இந்த சமுதாயம் என்னை விட மாட்டேங்குது. அம்மா எனக்கு புரியுது. என்ன புரியுது? இப்போ உனக்கு லெஃப்ட் கால் செவுக்க போகுது. ஹீ இஸ் ரைட். அம்மா என்ன? அம்மா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா நம்ம என்ன செஞ்சு கொடுப்போம்? நான்வெஜ். ஓ சரி, இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போறோம். அங்க போனா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணுவோம்? நான்வெஜ். நம்ம நேஷனல் ஃபுட்டான பிரியாணி. நான் வெஜ்ஜிலே உனக்கு பிரியாணி பண்ணி தரேன் வா. அம்மா அது தெரிஞ்சுமா, தயவு செஞ்சு இனிமே வெஜ் பிரியாணி பிரியாணின்னு சொல்லாதீங்க, புரியுதா? சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. சண்டே நம்ம என்ன பண்ணுவோம்? காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த இட்லி மேலே அந்த சிக்கன் குழம்ப ஊற்றி அதை அப்படியே வாயில் போட்டு செதவிடுங்க. அப்படியே மத்தியானம் போங்க. நீங்கள் பண்ணுவீங்கள்ல இந்த மட்டன் பிரியாணி, சிக்கன் சுக்கா, இந்த சிக்கன் லாலிபப் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இப்படியே நைட்டு நீங்கள் செய்கிற அந்த சில்லி சிக்கன் எல்லாத்தையும் போட்டு பரோட்டாவை சால்னால ஊற்றி பிச்சு பிச்சு போட்டு அது வாயில் போடும் பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் சாப்பிடணும் போல இருக்குல்ல? ஃபோன் கொடுறா. நான் என்ன சொன்னேன்? இப்போவே நம்ம ஆர்டர் போடுறோம், சாப்பிட்றோம். பாருங்கம்மா எல்லாமே இருக்கு. சாமி 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 சாமி. ஏய் நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ண பார்க்குறியா? இந்த பார், உனக்கு அவ்வளோதான். இந்த மாதம் புரட்டாசி மாதம் இந்த வீட்டில் வெஜிடேரியன் மட்டும்தான். நான்வெஜ் நிறுவாடி நீ வாயால் கூட சொல்லக்கூடாது. உன் வார்த்தையில் கூட வெஜிடேரியன் மணக்கணும், புரியுதா? பிச்சு போட்டுருவோம் உன்னை பிச்சு. ஏய் உனக்கும் தான். சரிம்மா. அவன் சொன்னா கேட்டுக்கிறான், உனக்கு என்ன அலையிற? வாடா போலாம்.
எப்படி எப்படியோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் எங்கள் அம்மா நான்வெஜ் சாப்பிட ஒத்துக்கவே இல்லை. எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல. யாரா வராங்களான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்க. இப்படி சாஸ்ல சிக்கன் எழுதியாவது நான் கேட்குறேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி. ஹாப்பி புரட்டாசி. ஹலோ ரவுடி பேபி ஃபேமிலி, எல்லாருக்குமே வந்து ஹாப்பி புரட்டாசி. ஸோ இந்த புரட்டாசி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். நீங்களும் நான்வெஜ் பிரியரா இவங்களை மாதிரி உங்களுக்கு என்ன நான்வெஜ் டிஷ் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பெருமாளே, இந்த மாசம் முழுக்க உங்களுக்காக விரதம் இருக்கோன்னு வேண்டியிருக்கோம். ஆமாம் கடவுளே, எந்த ஒரு காரணத்துக்காகவும் எங்கள் கண்ணில் நான்வெஜ் காமிச்சிடாது. இந்த வருஷம் ப்ரொமோஷன் மட்டும் எப்படியாவது வாங்கி கொடுத்துரு பெருமாளே. ஆமாம் கடவுளே, ப்ரமோஷன் கிடைச்சு நாங்கள் ஓஹோன்னு போயிடணும். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.